டேய் எல்லாரும் இங்க வாங்க. டேய் கொட்டாச்சி வாடா இங்க. டேய் வாழப்பா நீ வாங்க. வாங்கடா, உங்களுக்கு வேற தனியா வெத்தலை பாக்க வச்சு அழைக்கணுமா? டேய் அந்த சுத்தில வந்து கொடு. நீங்க போய் அந்த பர்னிச்சர் எடுத்துட்டு போங்க. டேய் நில்லுங்கடா. நீங்க என்ன நிக்கிறீங்க? போங்கடா. நீ எங்க போற? நீங்க தானே பர்னிச்சர் எடுக்க சொன்னீங்க. ஏன் இதுவரைக்கும் உடைச்சல பத்தாதா? பர்னிச்சர் மேல கை வச்சா முதல் டெட் பாடி நீதான்டா. போய் மேல ஏறி தேவையில்லாத ஆணில புடுங்க போ. தேவை உள்ள ஆணி தேவையில்லாத ஆணி எப்படி தெரிஞ்சுக்கிறது? நீ புடுங்குறது பூராமே தேவையில்லாதான். போய் புடுங்க போ. டேய் நீ எங்க போறீங்க? ஆணி புடுங்க. ஆணியே புடுங்க வேணாம். வாங்கடா. நீங்க டேய் டேய் நீங்க தானே ஆணியை புடுங்க வேணாம் சொன்னீங்க. ஆணி புடுங்க வேணாம் அவங்கள சொன்னேன். ஒண்ணே சொல்லலாம். போய் புடுங்க. டார்ச்சர் பண்ற ராஸ்கல். விட்டா கிறுக்கு நாக்கிர வாங்கி போட்டுருக்கு. ஊர்ல இருக்க கடைசில பல்ல ஏன் வேலைக்கு வந்து யா உசுர வாங்குறீங்கடா? ரகு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. நீங்க ஜாலியா பேசிட்டுங்க. நான் போயிட்டு அப்புறமா வர்றேன். எங்கடா வைரம்? எந்த வைரம்? வைரம் எங்க? எதுன்னு தெரியாதனால தானே அவன் எந்த வைரம்னு கேக்குறான். எங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுங்க. தயவுசெய்து அமிதாப் மாமா மேல மட்டும் கை வச்சிடாதீங்க. யாரா அந்த அமிதாப் மாமா? இங்க ஸ்டைலா காஸ்டியூம் போட்டு சூப்பரா நிக்கிறாரு, இவர் தான்டா எங்க அமிதாப் மாமா. இது வரைக்கும் இவரை முறைச்சிட்டு எவனும் உயிரோட போனதா சரித்திரமே இல்ல. நீ என்ன பெரிய ரவுடியாடா? அவர் கேள்விக்கு பதில் சொல்லுங்க மாமா. எங்கடா வைரம்? அல்ல வைரத்தை பத்தி எனக்கு கூட தெரியாது. தெருவில் நிக்க போய் டைம் பேசு. நந்தினி பஸ் பாஸ் ரெடி பண்ணிட்டேலா? ஏய் இப்படி எத்தனை தப்பு தப்பு. நான் துப்புறதும் துப்பாதும் மொபைல் தாண்டா இருக்கு. ஒழுங்கா பேசுறேன். எனக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம். திருவையாரை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். 5வது நாள் நடக்கிற தியாகராஜர் ஆராதனை விழா தான் ஹைலைட். காவேரி கரையில இருக்கிற தியாகராஜர் சமாதி முன்னாடி ஆத்து மணல்ல பல ஊர்கள்ல இருந்து வந்திருக்கிற நூற்றுக்கணக்கான சங்கீத உபாசகா எல்லாம் ஒன்னா உட்காந்துட்டு புளியோதரை சாப்பிடுவாங்களா? ஒரே குரல்ல பஞ்சரத்ன கீர்த்தனைகள் பாடுறச்சே மனசெல்லாம் கரைஞ்சு கடவுளையே பார்த்துட்ட மாதிரி ஒரு திருப்தி வரும். டேய் நடங்கடா நடங்கடா நடடா. டேய் டேய் உன்னதான்டா. என்ன பீலிங்கா? இல்ல பீலிங்கான்னு கேக்குறேன். எனக்கு தான்டா பீலிங்கி. போடா போடா. இதுல ஒண்ணும் குறைச்சலடா. இதுல ஒண்ணும் குறைச்சல்ல. ஐயோ அந்த லட்சத்திலே ஆக்கிட்டாங்களே. ஐயோ அம்மா சித்தப்பா என்னாச்சு? என்ன ஒண்ணாச்சு? போங்கடா போ. எனக்கு எந்திரிக்க தெரியும். அம்மா ஏடிச்சே. எல்லாம் ரெடியா? எப்போ ரெடி. வந்து டேஸ்ட் பாருங்க. இது என்ன சொல்லுங்க? தயிர் சாதம். உப்மாங்க. என்ன கருமையா இது? கர்மம் இல்லைங்க, குருமா. ரொம்ப தப்புங்க. இதெல்லாம் தெரியாம எப்படி ஹோட்டல் நடத்துறதுக்கு வந்தீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் ஹோட்டல் நடத்த வந்தது தப்பு இல்லையா? உன்ன மாதிரி ஆளை உள்ள சேர்த்தான் பாரு, அதான் தப்பு. ஃபாலோ மீ. அந்த பச்சை கலர் சூப்பர் சாப்பாடு. ஹலோ இந்த பக்கம் கொஞ்சம். ஓகே ஓகே. செகண்ட் கலர் கடைசி கரண்டி. யாருக்காவது வேணுமா? ஏதோ இவருக்கு வேணுமா? இருங்க இருங்க, பக்கத்துல ஏதாவது ஹாஸ்பிட்டல் இருக்கா? பக்கத்துல வாக்கிங் டிஸ்டன்ஸ். அப்போ வச்சு தொலை. எல்லா கலரும் காலி ஆயிப்போச்சு. மூந்து பக்கத்தை சாப்பிடு. ஐயோ கவலைப்படாத தம்பி, நாளைக்கு வா. கலரு கலரா வெரைட்டியா பண்ணி தரேன். நாளைக்குமோ? நாளைக்கும் வருவோம். கழுதுக்கு தெரியுமா கற்பூர வாசனை. இவ்வளவு கம்மியா சமைக்க வச்சு என் கையில கட்டி போட்டீங்களே. இந்த பாடி சோடாவை அப்படியே பேக் பண்ணி வெளியில பாஸ் பண்ணுங்க. பாத்துக்கடா. என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க எல்லாரும்? நானும் பல கெட்டப்ப கஷ்டப்பட்டு போட்டு வர்றேன். பார்த்த உடனே பாடி சோடா நான் கெட்டப்புக்கு என்னடா மரியாதை? எப்படிடா கண்டுபிடிக்கிறீங்க? பின்னால ஆள் விட்டு பாக்குறீங்களா? நாங்க எதுக்கு ஆளை வச்சு ஃபாலோ பண்றோம்? உன் கொண்டை தாண்டா உன்னை ஃபாலோ பண்ணு. ஆஹா, இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டேனடா.
தம்பி உன் இஷ்டப்படி என்ன ட்ரெயினுக்கு வெளியே தள்ளி விடு. வண்டி நின்னுருச்சுடா முண்டம். நின்னுச்சா? ஓ போறோம்லடா. தங்க புஷ்பம், ஈவினிங் பாயாசம் பண்ணி வைமா. மாமா ஒரு ஹாப்பி நியூஸோட வரேன். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். சேர்மன் கூப்பிட்றாரு, வாங்க. சார் என்ன விஷயம் சார்? ஏதோ புது ப்ராஜெக்டா, பல கோடி ரூபாய் ஸ்லம் கிளியரன்ஸு. யாருக்கு போகுதுன்னு தெரியல, அது விஷயமா தான் இருக்கும். இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட்னா கண்டிப்பா ஆஃபீஸ்லேயே சீனியர் தான் கொடுப்பாங்க. ஆஃபீஸ்லேயே சீனியர் நீங்க தான் சார். கங்க்ராட் சார். என்ன சார் சொல்ல மாட்டேங்கிறீங்க? இன்னும் எதுவுமே நடக்கல, அதுக்குள்ள என்ன பண்ணி சார்? அப்போ என்ன எதுக்கு வர சொன்னாரு? புரியல சார். உங்க அசிஸ்டன்ட் ஸ்மார்ட் பாய். சார் அவர் என்ன உங்க அசிஸ்டன்ட்னு சொல்லும் போது நீங்க வேணாங்கன்னு சொல்லாதீங்க சார். டோன்ட் வரி, என்ன நடந்தாலும் சரி, நீ தான் என் அசிஸ்டன்ட். கவர்மெண்ட்ல ஒரு ஸ்லம் கிளியரன்ஸ் ப்ராஜெக்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் 1 வீக்ல டெண்டர் கொடுக்கணும். யார் குறைஞ்ச கோட் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் டெண்டர் கிடைக்கும். நமக்கு இதில் 10 பேச வேண்டாம், ஒரு பெருமைக்காக தான் பண்ணுறோம். இந்த ஃபைல் எல்லா டீட்டெயில்ஸ் இருக்குது, பார்த்துட்டு பட்ஜெட் கொடுங்க. சார் என்கிட்ட ஏன் கொடுக்குறீங்க? இது உங்கள் ப்ராஜெக்ட், நீங்கள் தானே பண்ணணும். சார் நான் 6 மாசமா தான் இங்கே வேலை செய்கிறேன். என்கிட்ட போய் இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட். ஒருத்தர் 6 மாதம் பார்த்து தெரியாதா அவங்களால முடியுமா முடியாதான்னு? நான் இங்கே 10 வருஷமா இருக்கேன், என்னை பார்த்தா உனக்கு அப்படி தெரியலையா? எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில சார். உங்களுக்கு எப்படி நன்றி சொல்கிறதுனே தெரில சார். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நல்லபடியாக முடிச்சு கொடுங்க, அது போதும். தேங்க்யூ சார். மிஸ் அழகுசுந்தரம், நீங்கள் இந்த ப்ராஜெக்டில் ரகுவரனுக்கு அசிஸ்டண்ட்டாக இருங்க. ஓகே சார். ரகுவரன், கங்க்ராட்ஸ் சார். தேங்க்யூ சார். இந்த ப்ராஜெக்ட் பற்றி பேசும்போது நீங்களும் அது எனக்குன்னு தானே நினச்சிங்க? சார் ரொம்ப சாரி சார். நான் சாரி எல்லாம் வேண்டாம், நீங்களும் அப்படி நினச்சிங்க இல்லையா? ஆமாம் சார். அப்போ நானும் அந்த மாதிரி நினச்சதில் தப்பு இல்லையே? இல்லை சார். எதுக்கு? சும்மா ஒரு கிளாரிட்டிக்காக கேட்டேன். சைட்டை போய் பார்த்துடலாமா? ஓகே சார், பார்த்துலாம் சார். ஓகே சார். ஏசி பண்ண கிட்னாப் பண்ணிட்டோம். ஏசி பொண்ணா? அச்சாண்ட தூக்கிட்டு வந்தீங்க? நீங்கள் தானே சொன்னீங்க நம்ம வீட்டு பொண்ணு காணாமல் போனாலாம் கண்டுபிடிக்க மாட்டாங்க, இதே அவங்க வீட்டு பொண்ணு காணாமல் போனால் உடனே கண்டுபிடிப்பாங்கன்னு. கரெக்டு. ஏசி பொண்ணு காணோம்னா ஏசி பொண்ணு தான் கண்டுபிடிப்பாங்க. உங்கள் வீட்டு பொண்ணு எப்படி கிடைக்கும்? ஆனால் அந்த ஏசி பொண்ணை எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம்ல. எப்படி? உங்ககிட்ட தான் போலீஸ் வாக்கி டாக்கி இருக்கே. ஓ, நீ அப்படி வரியா? ஒருவேளை போலீஸ் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா நீங்கள் மாட்டிப்பீங்கல்ல, அப்போ என்ன பண்ணுவீங்க? அப்போ சத்தியமாக உங்கள் பேரை சொல்ல மாட்டேன். சத்தியமா நீ என்ன தான் சொல்லணும். நான் தான் அவளை பெரிய ஸ்கெட்ச் போட்டு கொடுத்து ஏசி பொண்ணுத்துக்கு போலீஸை ஓட விட்டேன்னு எல்லாருக்கும் தெரியணும். அப்போதான் அந்த பக்கத்துக்கிட்ட பத்திரமா இருக்கணும்னு தோணும். இந்த கேஸ் முடியத்துக்குள்ள ஒன்று போலீஸை திருடனை ஓட விடணும், இல்லை திருடனாய் போலீஸை ஓட விடணும். டேய், நான் சொல்லினேக்கிறேன், நீ நான் அங்கே திரும்பி பார்த்துனுக்கிற. ஓட விட்டுறலாம் சார். கல்யாணத்துக்கு இன்னும் 3 நாள் இருக்குது. ஓசி சோறுக்கு ஊரே திரண்டு வந்துட்டானுங்க. திமுங்கலம், நீ என்ன பண்ற? நம்ம குடோன்ல இருக்கிற பருத்தி முட்டை எடுத்துட்டு போய் நம்ம பண்ணை வீட்டுல வச்சிரு. சரி வாஜர. பேயே திமுங்கலம் பண்ணை வீட்டுல வைக்கிற பருத்தி முட்டை எடுத்துட்டு போய் நீ தென்னந்தோப்புல வச்சிரு. சரிங்க வாஜர. மண்ட கசாயம் தென்னந்தோப்புல வச்ச பருத்தி முட்டை எடுத்துட்டு வந்து மறுபடியும் நம்ம குடோன்லயே வச்சிரு. கிளம்பு சார். இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே. இருக்கலாம். இவங்களுக்கு கொடுக்குற சம்பளத்துக்கு என்ன வேலை வாங்குறதுன்னே தெரியலையே. இன்னைக்கு பொழப்பு ரொம்ப மந்தமா இருக்கு. ஒரு பாட்டி கூட சிக்கல. 2 ரூபா கொடுங்க. எந்த ரூட்ல போய் பிக்கப் பண்றது தெரியலையே. எஸ்டிடி இதுக்கு நமக்கு சம்பந்தம் இல்லையே. குத்து மதிப்பா ஏதாச்சும் ஒரு நம்பரை போட்டு சம்பந்தப்படுத்தி பார்ப்போம். சுசிம் சார், ஒரே ஒரு போன் பண்ணிக்கலாமா? பண்ணிக்கங்க சார். தேங்க்ஸ் சார். கடையை பார்த்துங்க, ஒரு டீ ஒன்று சாப்பிட்டு வந்தேன். போயிட்டாங்க, தாராளமா போயிட்டு வாங்க. வருது வருது வருது. ஹலோ, யாருங்க? ஹலோ. சரி, ஏதோ ஆம்பளையில பேசுறேன். எது எஸ்எம்ஸா மாட்டிக்கிட்டா சிக்கலாயிரும். வேணாம் வேணாம், கட் பண்ணிடுவோம். கண்ணை மூடிட்டு அடிப்போம். ஹலோ. குரலே குதூகலமா இருக்கு. இது உன்னையே பிக்கப் பண்ணலாம் போல இருக்கேன். ஹலோ மேடம், நாங்க எஃப்எம் ரேடியோல இருந்து பேசுறோம்மா. ஐயோ, எஃப்எம் ரேடியோல இருந்து பேசுறீங்களா? அப்ப என் குரல் ரேடியோல கேக்குமா? ஐயோ, இப்பவே உலகம் பூரா கேட்டுட்டு தான் இருக்கு. கை கால் எல்லாம் உதறுது சார். ஐயோ, பேசிட்டு மேல உதற கூடாதுமா. ஒரு இடத்துல உட்காருங்க, அப்பதான் பேச முடியும். சார், நீங்க ரொம்ப காமெடியா பேசுறீங்க. அப்படியா? தேங்க்யூமா. உங்க ப்ரோகிராம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிடிக்குமா? அப்புறம் உங்க ஹஸ்பண்ட் என்ன ஒர்க் பண்றாரு மேடம்? பேங்க்ல கேஷியரா இருக்காரு சார். அப்பாடா, ரொம்ப சௌரியமா போச்சு. உங்க மாமனார் மாமியார்லாம்? ஐயோ,
கல்யாணம் ஆன உடனே அந்த சனியன்களை துரத்தி விட்டுட்டு நானும் என் புருஷனும் சந்தோஷமா இருக்கோம்பா. நல்ல மனசுமா, அப்படித்தான் இருக்கணும். சரி, பக்கத்து வீட்டுல யார் இருக்கா? சார், இது புதுசா டெவலப் ஆகுற ஏரியா. 100 அடிக்கு ஒரு வீடு தான் இருக்கு. 100 அடிக்கு ஒரு வீடா? அடடடடா, அப்ப ரொம்ப காத்தோட்டமா இருக்கீங்க. சரிம்மா, அப்புறம் உங்க அட்ரஸ் கொஞ்சம் சொல்ல முடியுமா? அட்ரஸா? எதுக்கு? அதுமா, ஐயோ, நாங்க கேக்குற கேள்விக்கு யாராரு பதில் சொல்றாங்களோ அவங்களுக்கு பூரா தங்க காசு கொடுக்கறது வழக்கம். தங்க காசு கொடுக்க போறீங்களா? எப்ப கொடுக்க போறீங்க? இன்னும் கொஞ்ச நேரத்துல கொடுப்போம். அப்படியா? அப்ப அட்ரஸ் எழுதிக்கோங்க. சும்மா சொல்லுங்க, நான் மனப்பாடம் பண்ணிக்கிறேன். மனப்பாடமா? இல்ல, எழுதிக்கிறேங்க. நம்பர் 10 பிள்ளையார் கோயில் தெரு கேகே நகர். 10 பிள்ளையார் கோயில் தெரு கேகே நகர். ஓகேமா, ஓகேமா. இப்ப உங்களுக்கு பிடித்த பாடலை கேளுங்கள். எனக்கு அப்படி போடு போடு போடுங்க. அப்படி போடுங்கிற பாட்டா யாருக்காக டெடிகேட் பண்றீங்க மேடம்? நானு, எங்க அப்பா, எங்க அம்மா, என் தம்பி, என் தங்க. போதும் போதும் போதும், லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. இப்ப நீங்க கேட்ட அந்த அரிய பாடலை போடுறேன். அங்க வர்றதுக்கு கரெக்டா 1/4 மணி நேரம் ஆகும். அது வரைக்கும் இந்த ரேடியோ தொடச்சு வைங்க மேடம். ஓகே ஓகே. இந்த பாரு, என்ன பண்ணுவேன்னு தெரியாது. இப்போ அவகிட்ட சொல்லணும். ராத்திரி எல்லாம் தூக்கமே வர மாட்டேங்குதுடா. அதுக்கு நான் சொல்லல, இங்கே சமாளி வச்சிருவேன். ஹலோ. ஹலோ, நான் வாசு பேசுறேங்க. நான் வாசுவோட ஃப்ரெண்டு கணேஷ் பேசுறேங்க. பேரு சொல்லிட்டேன். அவன் என்ன லவ் பண்றாங்க. உங்களை லவ் பண்றாங்க. நீங்க இல்லைன்னா நான் செத்துருவேங்க. அவன் செத்துருவாங்க. அப்புறம் 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 ரூம் ஃபுல்லா உங்க பேரையே எழுதி வச்சிருக்கிறாங்க. அப்புறம் என்ன நான் போன் பண்றது எனக்கே தெரியாதுங்க. உங்களுக்கு தெரியாதுங்க. ஐயோ கடவுளே. நான் போன் பண்றது வாசுவுக்கே தெரியாதுங்க. அவனை நான் 1 மாசமா பார்க்கவே இல்லைங்க. இல்லைங்க, அவன் எனக்கு யாருன்னே தெரியாதுங்க. நீங்களும் அவனை லவ் பண்றீங்களா இல்லையான்னு சொல்லுங்க. அப்புறம் நான் போலீஸ் எல்லாம் இல்லைங்க. ரயில்வே ஸ்டேஷன்ல பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறேங்க. வாசு என்ன லவ் பண்றாருன்னு சொல்றீங்களா? ஆமாங்க, அவ்வளவுதாங்க மேட்ரு. புரிஞ்சுக்கிட்டாங்க வாசு. பாபு பாபு பாபு. தைரியம் இருந்தா நான் உங்களை லவ் பண்றேன்னு வாசுவியே நேரா வந்து சொல்லுங்க. இந்த வீங்கு வீங்கிருக்கே, எத்தனை பேர் உங்களை அடிச்சாங்க? முதல்ல ஒரு 3-4 பேர் தான் அடிச்சானுங்க. அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஒருத்தன் இன்னொருத்தருக்கு போன் பண்ணி பிரியா இருந்தா வாடா மச்சான், ஒருத்தன் சிக்கி இருக்கான்னு சொன்னான். அவன் சொன்னா நான் பிஸியா இருக்கேன்டா, வேணா இங்க அனுப்பிச்சு விட, நான் பாத்துக்கிறேன்னா. இவனுங்க முடிச்ச உடனே ஒரு மீன்பாடி வண்டியில போட்டு அங்க அனுப்பிச்சு விட்டானுங்க. அங்க ஒரு 7 பேருமா. அவனுங்கனால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அடிச்சானுங்க. அடிச்சுட்டு ஒரு ஆட்டோல ஏத்தி விட்டானுங்க. சரி, நம்ம வீட்டுக்கு தான் அனுப்புறானுங்களோன்னு நம்பி ஏறி உட்காந்து அது நேர இன்னொருத்தர் இருக்க மூத்திர சந்துக்கு போச்சு. அந்த மூத்திர சந்துக்குள்ள 11 பேருமா. 3 மணி நேரம் மூச்சு திணற திணற அடிச்சானுங்க. சரி, அடிச்சுட்டு போங்கடான்னு விட்டுட்டேன். விட்டுட்டீங்களா? அவங்கள அடிக்கலாம் இல்ல. ஏன்? அடிக்கும் போது ஒருத்தன் சொன்னா, எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறான்டா, இவன் ரொம்ப நல்லவன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டான். நானும் பழிக்காத மாதிரியே எவ்வளவு நேரம் நான் அடிக்கிறது. இவ்வளவுக்கும் காரணம் அந்த பெரியவா சும்மா விடக்கூடாது. அது மட்டும் இல்ல, தாத்தா சொத்து பேத்திக்குதான் சொந்தம்னு சொல்லிக்கிட்டு திரியறான். அவளையே நீங்க சொந்தமாக்கிட்டா இந்த ட்ரிப் அடி கொஞ்சம் ஓவரா பேசலாம். ஓடி போயிட்டு ஓவர் நான் கேக்குற, அசிங்கப்படுத்திட்டீங்களா? நிறுத்து தல. ஏன் ஒண்ணு கேளுங்க. ஏன் ஒண்ணு? ஊர்ல ஆளை கூட்டு வரதான். ஆளுங்க ஊர்ல ஒரு பையன் இல்ல. ஊர்ல ஒரு வார்த்தை சொல்லுங்க, பக்கத்து ஊர்ல வந்து லாரி ஆளை கூட்டி வர. அது எனக்கு அவமானம். அதத்தான் நாங்களும் திங்க் பண்ணோம். பேசாத நீ. என்னதல நொன்ற கால்ல போட்டானோ? எதிரியை நம்ம 100 அடி அடிக்கும் போது ஒரு அடி தவறி நம்ம மேல விழத்தாண்டா செய்யும். அந்த அடி கால்ல வந்துருச்சு. அடேங்கப்பா, அடி கொடுத்த கைப்புள்ளிக்கே உடம்புல இத்தனை காயம்னா அடி வாங்கின உயிரோடு இருப்பான்னு நினைக்கிறியா நீ? இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா. ஏண்டா இந்த ஊரு இன்னமுமா நம்மள நம்பிக்கிட்டு இருக்கு? பிரச்சனை என்னன்னு சொல்லு. லூசு பயலா. டேய், பாடி ஸ்டோடாங்கிறது எனக்கு வெளியில கூப்பிடுற பேர்ரா. உள்ளுக்குள்ள ரத்த கலரின்னு ஒரு பேர் இருக்கு தெரியுமா உனக்கு?
ஆள் யாருன்னு மட்டும் சொல்லு. அவனை நசுக்கு நசுக்கு நசுக்கி தூக்கி எறிஞ்சிடுறேன். வட போச்சே. தம்பி டீ இன்னும் வரல. தயங்காம சொல்றா. முடிஞ்சிருச்சுல்ல? இனி என் முன்னாடி ஒருத்த நிக்க கூடாது. அவுட். பி கேர்ஃபுல். என்ன சொன்ன? ம்